ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு தொக்கு. கருவாட்டு தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எந்த அளவுக்கு மீன் பிடிக்குமோ அதே மாதிரி கருவாட்டு குழம்பும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கருவாட்டு தொக்கு பண்ண போகிறோம். இது யூடியூப்பில் தான் பார்த்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ இதை இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கருவாட்டு தொக்கு ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறோம். ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கருவாடுலாம் பெரியாக வாங்கி வச்சாச்சு கடையிலேருந்து. ஸோ இந்த கருவாட்டு குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இதை கழுவிட்டு ஊற வைக்கணும், பண்ணலாம். மற்றபடி பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்புறம் கருவாடை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் புளித்தண்ணி கரைக்கிறதுக்காக புளியை ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கருவாட்டு தொக்கு வைக்கலாம். கருவாட்டு தொக்குன்னு சொல்லும்போதே நாக்கில் எச்சு ஊறுதுங்க. அந்த அளவுக்கு கருவாட்டு தொக்கு செம்மையாக வைக்கணும். நல்லா கொலை வைக்கணும். மொக்கையாக வச்சிடக்கூடாது. ஸோ 2 நாளைக்கு வச்சுருந்து நல்லா சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம கருவாட்டு தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? அது வீடியோ கிளப்பலாம். ஃபஸ்ட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3 நம்ம போடணும். எல்லாத்தையும் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் பச்சை மிளகாய் இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். சீக்கிரம் அது வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் 2 தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பொடிகள் போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த இந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவாடு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். இப்போ கழுவி வச்சிருக்கிற கருவாடை ஒவ்வொன்றா அதில் போடலாம். கருவாடு நல்லா வேகட்டும். அதே மாதிரி குழம்பும் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். நல்லா கட்டியாக திக்காக இருந்தால் தான் செம்மையாக இருக்கும் தொக்கு மாதிரி. அதனால் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சிட்ருக்கு. கருவாடும் வெந்திருக்கு. குழம்பும் நல்லா சுண்டி வந்துருச்சு தொக்கு மாதிரி. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கருவாடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு. அவ்வளவு தாங்க, கருவாட்டு தொக்கு ரெடி. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அப்படியே நாக்கு ஊறுற அளவுக்கு செம்மையாக இருக்குது. ஏங்க
சத்தியமா சொல்றேன். இங்க பாருங்க, வேற லெவல்ல வந்திருக்குங்க கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு. அப்படியே கொல கொலன்னு செம்மையா அப்படி சோத்துல பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க எந்த லெவல்ல வந்திருக்குன்னு. ஐயோ, கொல்ல கொல்ல கொல்லன்னு வந்திருக்குங்க கருவாட்டு தொக்கு. வேற லெவல்ல இருக்குங்க பார்க்கறதுக்கே. என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. இந்த அளவுக்கு சமைப்பியாடா அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வேற லெவல்ல இருக்கு கருவாட்டு தொக்கு, வேற லெவல்ல இருக்கு. அப்படியே நக்கி பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. அப்படியே வாசனை அப்படியே ஆளை தூக்குது, மூக்கு தொலைச்சிட்டு போகுது உள்ள. அந்த அளவுக்கு வந்து அந்த கருவாட்டோட மனம் மணக்குது. ஸோ கருவாட்டு தொக்கு வந்து வேற லெவலில் வந்திருக்கு. தொக்கு மாதிரியே குழம்பு மாதிரிலாம் இல்லை, தொக்கு மாதிரியே தான் இருக்குது. செம்மையாக பண்ணிட்டேன். இப்போது வாசனை ஆளை தூக்குது. இப்போ நான் உடனே சாப்பிட போகிறேன். ஸோ இந்த கருவாட்டு தொக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கே வந்து டெம்ட் ஆகுது, அந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்குது. இப்போ நான் உடனே சாப்பிடணும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் இன்பா, பை பை, see you.